ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா என் உயிரின் உயிரானவர்களே, நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சமாதானம். நாம் பல இடத்துல சண்டைக்கோழியாக இருக்கோம். சமாதானம் அப்படின்னா என்னென்னு நிறைய மனுஷங்களுக்கு மறந்து போயிடுச்சு. சமாதானமாக போப்பா, சமரசமாக போங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் பெருசு பண்ணலாமா அப்படின்னு நம்மளை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நான் எதுக்கு சமாதானமாக போகணும், நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை, நான் இப்படி தான் நிற்பேன், நான் இதை தான் செய்வேன், என்னை யார் தடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எதையும் கற்றுக்க முடியாத நிலையில் போயிடுவீங்க. உங்களுக்கு இது என்ன ஆகுது, பிடிவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு குணமாக போயிடுது. பிடிவாதம் என்ன பண்ணும், எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய விடாது, எந்த ஒரு உருப்படியான வழியிலையும் செல்ல விடாது. எல்லாருக்கிட்டையும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய அந்த உறவு ஒரு வரைமுறை இல்லாத அளவில் எப்போ பார்த்தாலும் ஒரு பகையை வளர்க்குற அளவில் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, கோபம் அப்படின்றது ஆளுமை கிடையாது. கோபம் அப்படின்றது இயலாமையின் வெளிப்பாடே. சமாதானம் அப்படின்றது தான் பணிவை கொடுக்குது. வாழ்க்கையில் பணிவு தான் ஆளுமையை உருவாக்குமே தவிர கோபம் ஆளுமையை உருவாக்காது. ஒரு தலைவனாக இருக்கணும்னா அவன் சமாதானமும் பணிவும் அவனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே அவன் தலைவனாக இருக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த லீடர்ஸ் எப்படி வந்திருப்பாங்கன்னா அடிமட்டத்திலிருந்து வந்திருப்பாங்க. எந்த துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்ஸ் நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பெரிய ஆள் இல்லையா, அவரை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் டக்குன்னு யார் ஞாபகம் வருதோ போட்டு விடுங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் ஆடியோட நம்ம பேசுவோம். ஏன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட 80% இல்லை 90 கூட சொல்லலாம், அடிமட்டத்திலிருந்து வந்திருக்கிறக்கூடிய மனிதர்கள் தான் அந்த துறையில் தலைவராக இருக்க முடியும். எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்கள் திரும்புகிற பக்கம்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மனிதர்களோட வாழ்க்கை, அவங்களுடைய எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு அந்த பணிவு இருக்கும், அந்த கோபத்தை அடக்கியிருப்பாங்க, சமாதானத்தோடு போயிருப்பாங்க. வாழ்க்கையில் நெளிவு சுழிவுகள் அதை எல்லாத்தையும் தாண்டி வந்திருப்பாங்க. ஆக மொத்தம் பிடிவாதம் இல்லாத குணமான மனிதர்களாக இருப்பாங்க. அந்த பிடிவாதம் தான் பகையை வளர்க்குது. ஒரு கெட்ட வழிக்கு போவதற்கு உண்டான வழியையும் காட்டுது. ஒரு உயர்ந்த நிலைக்கு போவதிலையும் தடுக்குது இந்த பிடிவாத குணம். நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், அந்த கெட்ட குணங்கள் தீயா வளருது, காட்டு தீ மாதிரி. ஆரம்பத்தில் அந்த தீய இருந்துச்சுன்னா அதை நம்ம அணைச்சிருக்கலாம்.
அணைக்காமல் விட்டது யாரோட தப்பு? நம்ம தப்பு தானே. அது ரொம்ப பிரம்மாண்டமாக பற்றிக்கிட்டு எரியுது. அந்த ஊரில் நாட்டில் இருக்கிற அத்தனை ஆம்புலன்ஸ் தண்ணி எடுத்துட்டு கொடுத்தாலும் அது அணைய மாட்டேங்குது, இன்னும் எரியுது. அந்த காட்டு தீ எந்த அளவுக்கு எரியுதோ அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மோசமான விளைவுகள் காட்டு தீயை விட 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு பற்றி எரியுது. இப்போ மனுஷனுக்கு சமாதானம் முக்கியமா இல்லையா? சமாதானத்தோடு வாழ பழகுங்கள். அப்போதான் அன்பு செலுத்த முடியும். அன்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் எப்பயும் நிம்மதியாக ஜம்முன்னு இருக்கலாம். ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கலாம். சண்டை கோழியாக இருந்தால் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியதும் கிடைக்காமலே போயிடும். நம்ம சண்டை கோழியாக கடவுள்கிட்டையும் சண்டை போடுறோம். எனக்கு ஏன் அதை கொடுக்கல, எனக்கு ஏன் அதை கொடுக்கல, நான் ஒழுக்கமாக தானே இருக்கேன், நான் நல்ல விஷயத்துக்கு தான் நான் பிடிவாதம் பிடிக்கிறேன். பிடிவாதம் பிடிக்கிறதே தப்பு. அது என்ன நல்ல விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கிறது? அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றது அவங்கவுங்க தீர்மானிக்கக்கூடாது, மற்றவங்க தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் தன்னை மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் தன்னை மாதிரியே ட்ரெஸ் போடணும், எல்லாரும் தனக்கு பிடிச்சது மாதிரியே சாப்பிடணும், எல்லாரும் தான் பேசுகிற மாதிரி பேசணும், தனக்கு என்னென்ன பிடிச்சிருக்குதோ அதுதான் மற்றவங்களுக்கு பிடிக்கணும், மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கக்கூடாது. அதெல்லாம் எப்படி அப்படின்னு எதிர்கேள்விகள் கேட்கக்கூடிய மனிதர்கள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான மனசு படைத்த பிடிவாதம் கொண்ட மனிதர்கள் அரக்கர்களுக்கு சமம். என்னங்க திடீர்னு பிடிவாதம் கொண்ட மனிதர்கள் அரக்கர்களுக்கு சமம்னு? ஆமாம், அரக்கன் அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவன் அரக்க வேலையை பார்க்குறான். மனிதர்களும் அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு பிடிவாதத்தை பார்க்குறாங்க. என்ன தப்பு இருக்குது? அரக்கன் எதுக்கு பயப்படலை, எவனுக்கு பயப்படலை. அதனால் அரக்க குணம் கொண்ட அரக்கன்கள் வாழ்றாங்க. அவனுக்கு அநியாயம் பண்ண தான் தெரியும். ஆனால் நம்ம இங்கே அநியாயம் பண்ணால் போலீஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, மாட்டிப்போம். அதனால் அவனுடைய வரையறை இல்லாமல் இருக்கான். நமக்கு ஒரு வரையறை இருக்கிறதால வரையறைக்கு உட்பட்டு நாம் பிடிவாதத்தோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாத்தையும் விட்டுடலாமே. எல்லாத்தையும் விட்டுட்டா எப்படிப்பட்ட வாழ்க்கை? இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னா தவம் செய்யக்கூடிய வாழ்க்கை. நீங்கள் தவம் செய்யாமலே இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் தவம். நீங்கள் அந்த அளவுக்கு போக வேண்டாம், எந்த காட்டுக்கும் போக வேண்டாம், வீட்டுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுங்களேன். நீ பெரியவனா நான் பெரியவனா சமாதானம் வராது. என்னை தாண்டி நீ யோசிக்கக்கூடாது, சத்தியமாக சமாதானம் இல்லை. உங்கள் மனசுக்குள்ளே அந்த அமைதி இல்லை, அமைதி ஏற்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் என்றைக்குமே எப்படி இருக்கீங்க, ஒரு குழப்பமான சூழ்நிலையில் உருவாகணும்னு இருக்கவங்க தான் சமாதானத்தை கடைப்பிடிக்க மாட்டாங்க. சமாதானம் இருந்தால் கடவுள் உங்கள் கூட இருப்பார். இப்போ 2 மனுஷங்க வராங்க. ஒரு மனுஷன் நார்மலாக என்ன பண்ணுவான் அப்படின்னா, 2 மனுஷன் நியாயத்தை கேட்கறதுக்காக வருவான். இவன் நியாயத்தை கொடுக்க மாட்டான். அவனும் இவனும் அடிச்சுக்கணும் எதிர்பார்ப்பான். இன்னும் பிரச்சனை கொழுந்து விட்டு எரியும். இப்படிப்பட்ட ஒரு சண்டையை உருவாக்கி விடுறது, இதெல்லாம் பாவங்கள். அடுத்தது, நம்மளுடைய சொந்த பந்தம் யாராவது வீட்டுக்கு வருவாங்க. நம்மளை ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் நினச்சி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க போன அடுத்த நிமிஷம் யாரை பற்றி சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட வத்தி வைக்கிறது. பற்ற வச்சாச்சு. 16 வயதினில படத்தில் பட்டை வச்சிட்டியே பரட்டேன்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்கும். அது மாதிரி இப்படி பற்ற வைக்கிறது. அந்த அம்மா ஒரு 10 சொல்லியிருக்கோம், இந்த அம்மா 100 சொல்லியிருக்கோம். என்னம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன், ஆனால் யார் சொன்னாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கடைசியில் இந்த அம்மா சொல்லிடும் அவங்க தான் சொன்னாங்கன்னு. இப்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வந்தவங்களை இன்னமும் பிரித்து வைக்கிறீங்க. இது பாவமாக இல்லையா? அப்போ ஒருத்தங்க வராங்க, ஒருத்தங்க கிட்ட உங்ககிட்ட வராங்க, உங்ககிட்ட ஒரு குறை சொல்கிறாங்க, அவங்க தப்பு பண்ணாதானே இவங்க குறை சொல்கிறாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணணும்?
அவங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணணும், அவங்கள அமைதியாக இருக்க வைக்க முயற்சிகள் பண்ணணும், எடுத்து நல்ல விஷயத்த சொல்லணும். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா சொல்லாமல் இருக்கணும். இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்க, தப்புங்கன்னு சொல்லாமல் இருக்கணும். ஆனால் வந்தவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வராங்களா, வாங்க உட்காருங்க, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஒரு ஆள் கிடச்சிடுச்சு நம்மக்கிட்ட பேசுகிறதுக்குன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு டீயோ காஃபியோ ஸ்நாக்ஸை கொடுத்து சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் சொல்ல எனக்கு காதில் தேன் பாயுது அப்படின்ற மாதிரி அவங்க குறைகளை எல்லாத்தையும் உள்வாங்கி சொல்லி மறுபடியும் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு சண்டையை உண்டு பண்ணுவதற்கு உண்டான வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைகள் பாவத்தை சேர்க்கும். யாருக்கு? உங்களுக்கு. அப்போது 2 குடும்பமும் நல்லா இருக்கணும். அந்த ஒரு மனநிலையோட நீங்கள் 2 மனிதர்களையும் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதனாக இருந்தால் புண்ணியங்கள் சேரும், பாவங்கள் கழியும். இல்லை என்றால் புண்ணியங்கள் கழியும், பாவங்கள் சேரும். பாவங்கள் சேர்ந்தால் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? நோய் இருக்கிற மனுஷன் சிரிக்க முடியுமா? பாவம் இருக்கிற மனுஷனும் அப்படிதான். நோயை விட கொடுமையானது பாவம். நோயாவது நமக்கு தெரியுது, இந்த தான் டிசீஸ், இதுக்கு உண்டான மாத்திரை மருந்து இருக்க, சரி பண்ணிக்கலாம். ஆனால் பாவத்துக்கு என்ன மருந்து? தேடி தேடி சண்டை போடாதீங்க. வர சண்டை வந்துச்சுன்னா அதை சமாதானப்படுத்துங்கள். நல்ல விஷயத்தை பேசுறது தான் நமக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்துருக்காரு. நல்ல விஷயத்தை பேசுவதற்கு தான் நமக்கு அதிகாரம். தீயவை பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் தரப்படவில்லை. ஆனால் தீயவை பேசுவதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தீயவைகளை சுற்றி செஞ்சீங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம வீட்டில் நல்லது நடக்கும்? நம்ம வீட்டில் நல்லது நடக்காமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் பல பேர்கிட்ட பிரிவினையை, சண்டையை மூட்டி விடுறதில்ல நீங்கள் நம்பர் 1 இருக்கீங்க. பற்ற வச்சு பரட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்லாங்கை மைண்டில் வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தைப்பா, அது நம்ம வாழ்க்கையில் வரலாமான்னு சொல்லி உங்களுக்குள்ள கேள்விகள் கேட்கணும். சில பேருக்கு அடுத்தவங்க கதையை கேட்கறதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம். திடீர்னு என்ன பேசாமல் இருக்காங்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ என்னன்னு தெரியல, அதை கேட்கணும். ஏன் அந்த ஆர்வம்? ஏன் அவங்க வீட்டில் அவங்கக்கிட்ட பேசலைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு யார் சொன்னாங்க? உங்ககிட்ட பேசுனா உங்க வீட்டில் பிரச்சனை இருக்கும். நமக்கு அந்த சுவாரஸ்யம் தேவை. பிரச்சனை இருந்துருச்சுன்னா உடனே நம்ம பெருசாக ஞானி மாதிரி பேசுவோம். எஸ், நான் அப்போயே நினச்சேன், நீங்கள் என்கிட்ட பேசலை, என்னன்னு தெரியல, என்னமோ நடக்குதுன்னு, நடந்துருச்சு, பெருமையாக பேசுவாங்க. இதெல்லாம் பெருமையை சேர்த்துக்கிறதுக்கு உண்டான வழிகள். நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே சொன்னேன், நான் நினச்சது எல்லாமே நடக்குது. என்னப்பா நடக்குது? ஆக்சிடெண்ட் ஆகும்னு சொன்ன நடந்துடுச்சு. சரி, பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைங்க, நடக்குதான்னு பார்க்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து இதுக்கு பயங்கரமாக நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதனால் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம்? நிம்மதியை நாம் இழப்போம். நிம்மதியை இருக்கிறதால நேர்மையையும் நாம் இழப்போம். ஒரு விஷயத்தை நாம் தொடங்கினா 10 விஷயங்கள் நமக்கு மோசமான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் இல்லை? அந்த மாதிரி தான் இந்த விஷயங்களும். இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு கடவுள் கொடுத்த அதிகாரம் என்ன அப்படின்னா அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்துறதும் நல்லது செய்வதற்கும் தான் நமக்கு சாயப்பா கொடுத்த முழு அதிகாரம். வேறு எந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் இல்லாத விஷயத்தில் நீங்கள் நாட்டாமைத்தனம் பண்ணிங்கன்னா கடவுள் உங்களை நாட்டாமைத்தனம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். மனுஷங்களோட நாட்டாமத்தமே நமக்கு பத்தில் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப இருண்டு போன மாதிரி இருக்குது. கடவுள் உங்களை தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யோசிச்சு பாருங்க. எந்த மனுஷனும் உதவி பண்ண வரமாட்டான். கடவுளோட தண்டிப்பு அப்படின்றது அப்படிப்பட்ட தண்டிப்பு.
தெரிஞ்சே நாம் தப்பு பண்ணோம் அப்படின்னா கடவுள் நிச்சயமாக தண்டிப்பார். கடவுள் தண்டிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு ரெகுலரான ஒரு மனுஷன் உதவிகள் செய்து கொண்டு இருந்தாலும் அந்த மனுஷன் உங்களுக்கு உதவிகள் செய்ய மாட்டான். ஏன்னா உங்களுக்கு உதவிகள் செய்ய செய்ய என்ன ஆகுது, எல்லாரையும் சண்டை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், அந்த சண்டை கோழி மாதிரி வா, ஒத்தைக்கு ஒத்த வா. ஏன் இந்த வார்த்தைகள்? என்கிட்ட மோத முடியுமா? ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்? ஒரு மனுஷன் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கணும்? அமைதியும் இருக்கணும், அன்பு இருக்கணும், அதை கடந்த பொறுமை, நம்பிக்கை, கடவுள் பக்தி, இது எல்லாமே இருக்கணும். கடவுள் பக்தி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு சமாதானம் செய்யாத மனிதர்கள், நிறைய மனிதர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? வாழ்க்கை இப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் இதே சந்தோஷம் நீடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம இந்த நேரத்திலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு காதுக்கு கிட்ட வரும்போது நாம் எண்ணி பார்க்கணும், நாம் சண்டைக்கோழியா சமாதான தூதுவர்களா? இங்கே இருக்கிற எல்லா மனுஷங்களும் தூதுவர்கள், கடவுளுடைய தூதுவர்கள். ஆனால் நாட்கள் போக போக நம்ம யாரோட தூதுவர்களாக போகிறோன்னா சாத்தான்களோட தூதுவர்களாக அழகாக அவங்களோட படியை சிறப்பாக நம்ம செய்து அசைன்மெண்ட் கொடுத்து சாத்தான்கள் பெருமைப்படுற அளவுக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவனை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு அது இருந்துச்சுன்னா தெய்வத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. சாத்தானோட குழந்தையாக நீங்கள் மாறிட்டீங்க. சாத்தான் என்னென்ன அசைன்மெண்ட் கொடுக்குறானோ அத்தனை அசைன்மெண்ட்டையும் கொடுத்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றி உங்களை தூக்கி போட்டுருவோம். அந்த கரும்பு ஜூஸ் கடையில் போனீங்கன்னா அந்த கரும்பு ஃப்ரெஷ்ஷாக உள்ள விடுவாங்க. அதில் அவர் 2, 3, 4 தடவை மறுபடியும் மிஷினில் போடுவார். கடைசியில் அப்படி ஊதுனா பஞ்சா பறக்கிற மாதிரி ஆகிடும். கடைசியில் என்னடா கரும்பு போட்டாரா இல்லை பஞ்சை போட்டாரனே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏன்னா இவ்வளோ பிடிக்கிறீங்கண்ணா, கடைசி சாறு வரைக்கும் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உழைப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதான் நான் சொல்கிறேன். கடவுளுடைய குழந்தையாக வாழ்ந்துட்டு போங்க. நம்ம எல்லாரும் கடவுளோட குழந்தையாக தான் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வேற வாழ்க்கையை தேடி போயிட்டோம். அந்த வேற வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைய இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம். நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யாமல் போவதற்கு காரணம் இந்த மாதிரியான விஷயத்தை வச்சு தான். அருமையான படைப்பு, நம்ம படைப்பு அற்புதம் நிறைஞ்சிருக்கு. நம்ம ஒரு மனித பிறவி எடுக்கணும்னு நம்ம எங்கேயோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம். 5 அறிவில் தான் 6வது அறிவு. அப்போ அந்த 5 அறிவு இருக்கக்கூடிய ஒரு விலங்கோ ஏதோ ஒன்று படைச்சிருக்காரு கடவுள். அந்த இடத்துல சில விதமான கேரக்டர்ஸ், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில மிருகம் மனிதருடைய கேரக்டர்ஸ்லேயும் இருக்கும். ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக நான் பார்த்தேன். ஐ திங்க் திருச்சி ஆர் சென்னை, இந்த 2 சிட்டியில் ஒருத்தவங்க அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த வழியாக யானை போகுது. அந்த யானை எப்படி போகுது? அப்போ அது யானை என்ன பண்ணும்? யானைக்கு தெரியாது இல்லையா. யானைக்கு யானை பாகனை தாண்டி வேறு யாரையும் பேச கண்ணுக்கு தெரியாது. அப்போ கீழே விழுந்து கிடக்கிறவங்களுக்கு அதை தாண்டி ஒரு ஓரமாக போகுது. எப்படி வந்தது? ஒரு மிருகத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள் இல்லாமல் அந்த யானைக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு இரக்கம். அப்போ அடுத்த பிறவியில் அந்த யானை என்னவா இருக்கும்? மனித பிறவி எடுத்திருக்கோம். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் மூலமாக தான் நம்ம வந்திருக்கோம். எங்கே இருந்து? 5 அறிவில் இருந்து 6 அறிவுக்கு. குரங்கில் இருந்து மனுஷன் பிறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிசர்ச்சில் எங்கேயுமே கிடையாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி குரங்குகள் இருந்துட்டு தானே இருக்குது. அப்போ குரங்குகள் அழிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்படின்னா சில குரங்குகள் மட்டும் மனுஷனாக பிறந்தாச்சு, சில குரங்குகள்
எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லை. குரங்கிலிருந்து பிறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எல்லா பக்கமும் எந்த ஒரு மலைக்கு போனாலும் என்ன பண்ணுறோம்? தேங்காய்க்காக தேடி வருதுங்க, வாழைப்பழத்துக்காக தேடி வருதுங்க குரங்குங்க. இந்த மாதிரியான கதைகளை நம்ம பேசி 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 ஒரு நல்ல ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துட்டோம். மனுஷனுக்கு இரக்கம் இருக்குது, அன்பு இருக்குது, கருணை இருக்குது அப்படின்னு சுத்தமாக மறந்துட்டோம். என் வீடு சேஃபாக இருந்தால் போதும், அடுத்த வீட்டுக்கு என்ன நடந்தால் என்னை பற்றி கவலை இல்லை. அடுத்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என் வீட்டுக்கு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னலில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பார்ப்பேன். ஏன் அவ்வளோ சந்தோஷம்? நம்ம வீட்டுக்கு நடந்து எதிர் வீட்டுக்காரன் பார்த்தானா உங்களுக்கு மனசு எப்படி வலிக்கும்? இப்படி தான் எல்லா வீட்டுக்காரங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு, ஏதாச்சு, உதவிகள் தேவையா, யாரும் கேட்கல. என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடந்தால் எனக்கு என்ன, நல்லது நடந்தால் எனக்கு பிடிக்காது. அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இருக்கிற டிவியில் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பார்த்து நல்ல டைம் பாஸ் போகும். உடனே அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம 4 பேருக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போவோம். என்னங்க ஆச்சு, ஏதுங்க ஆச்சு, எனக்கு வரை தெரியவே இல்லைங்க. தெரிஞ்சிருந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஒரு வார்த்தை சொன்னேன்னா 1000 வார்த்தை சொன்னேன்னா அதுதான் சண்டை போடுற வந்து கேளு கேளுன்னு கேட்குறானே. ஊரே திரும்பி பார்த்துச்சு, எதில் இருக்கிறவன் உனக்கு தெரியாதுன்னா அவங்க மனசில் நினச்சிப்பாங்க. நம்ம ஆட்கள் அப்படி தான் ரொம்ப நல்ல மனுஷனாக விஷம் போடுவதில் நம்மளை தாண்டின ஆட்களே இல்லை. நம்ம வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எதிர்பார்க்குறோமா இல்லையா? யாராவது உதவிக்கு வந்தால் பரவாயில்ல, என்னவோ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு தேவைப்படுது ஒரு உதவி. அப்போ நீங்கள் உதவிகள் செய்யாத வரைக்கும் உங்களுக்கு உதவிகள் நிச்சயமாக கிடைக்காது, தடுத்து நிறுத்தப்படும். நம்மக்கிட்ட பலம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அட்லீஸ்ட் அந்த குடும்பத்தில் வந்து கையை கட்டியாவது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய இடத்துலையாவது நம்ம இருக்கலாமே. நீங்கள் சொல்கிறீங்க நல்ல இல்லைண்ணா பிரச்சனை, நாங்கள் போய் நிற்க முடியாது, போக முடியாது. ஒன்றும் பண்ண வேண்டாம், கையை கட்டி ஜஸ்ட்டு போய் நில்லுங்க. சண்டை போடுறவங்கிட்ட எங்கள் பரவாயில்லைங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்களேங்க அப்படி கேளுங்களேன். 2 வார்த்தை கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் திட்டினாங்கன்னா வேணால் நீங்கள் அமைதியாக இருங்க. ஆனால் அடுத்தவங்க வீட்டு சண்டையை சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நமக்கும் இந்த மாதிரியான நிலை ஏன் வராது? நமக்கு வரது தான் முன்னோட்டமாக ஓடிட்டு இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. வரக்கூடாதுன்னா அங்கே போய் சமாதானம் பண்ணுங்க. சண்டையை மூட்டி விடாதீங்க, சண்டையை ரசிக்காதீங்க. இது சினிமா படம் கிடையாது சண்டையை ரசித்து பார்த்து விசில் அடித்து பார்க்கறதுக்கு. இது நம்மளை மாதிரி ஒரு உறவுகள். நம்ம வீட்டில் எப்படி நமக்கு அம்மா அப்பா லைஃப் பார்ட்னர் குழந்தைங்க இருக்காங்களோ அதே தான் அந்த வீட்டிலையும் இருக்காங்க. அங்கே ஜேம்ஸ் பாண்ட் இல்லை, பறந்து பறந்து சண்டை போகிறதுக்கு யாரும் இல்லை. நம்மளுடைய ஆறுதல் அவங்களுக்கு தேவை. ஒருத்தவங்களுக்கு நம்ம 100% உதவி செய்யப்படக்கூட முடியாது. ஆனால் மனதளவில் நம்ம அவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கு நான் இருக்கேன்னு அவர்கள் நம்பணும். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னாப்பா நம்ம கூட இவங்களாம் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட். ஆனால் இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் படித்த ஊர் படித்த சிட்டியோ அந்தந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் படித்தவன் வெளியில் வர மாட்டேன்றான். இதுதான் நம்ம கற்றுக் கொடுத்த படிப்பு. நீ சுயநலமாக இரு, எங்கேயும் வம்பு தும்புக்கு போவாது. யார் வந்தாலும் கண்டுக்காது, நீ பத்திரமா இரு. உன் வீட்டுக்கு வரல, அமைதியாக இரு. இதுதான் படித்தவன் இன்னைக்கு இந்த மாதிரியான நிலையில் இருக்கான். படிக்காதவன் கூட மனசாட்சி படி இருக்கான். நான் எல்லாரையும் குறை சொல்லலை, மெஜாரிட்டியாக சொல்கிறேன். 80% படித்த மக்கள் இப்படி தான் இருக்காங்க. அடுத்தவங்க வீட்டில் நடக்கிற சண்டையை ரசிக்கக்கூடிய மக்களாக. 80% படிக்காத மனிதர்கள் நாகரிகம் ஒன்று சொல்லிக்கிட்டு இல்லாத சில ஊர் கிராமலாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் 80% நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க. மாடர்ன் 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 சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டோம். கடவுளுக்கு கட்டுப்படுறதில்ல, பெரியவங்களுக்கு கீழ்ப்படுகிறதில்ல, ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ஆஃப் மாடர்ன். நான் மாடர்ன் பாய், நான் மாடர்ன் கேர்ள், நான் மாடர்ன் மதர், நான் மாடர்ன் ஃபாதர். எங்கள் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை பிடிக்காது. என்னப்பா பிடிக்கும்? சாண்ட்விச் பிடிக்கும். இதை பெருமையாக சொல்லிக்கிறோம். சாண்ட்விச்சை சாப்பிட்டு பார்த்துட்டே இருங்களேன், பார்க்கலாம். நீங்கள்
ஒரு 6 மாதம் சாப்பிடுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணுங்கள். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். வேலைக்காரன் ஒரு படம் எடுத்தாங்க தெரியும்ல, சிவகார்த்திகேயன் நடித்த படம். அந்த படத்தை ப்ளே பண்ணி பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா. எல்லாமே இட்லி தோசை நீங்கள் வருஷம் பூரா சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. இந்த மாதிரியான நாகரிகமான அடிப்படையில் இருக்கக்கூடிய ஃபுட்டை என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அது உங்களுடைய ஃபுட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை தான். இல்லை நம்ம நாகரிகத்தில் மிஞ்சிட்ட மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் பின்தங்கிட்டு இருக்கோம், உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதான் உங்கள் கேரக்டர்ஸ். நீங்கள் தொடர்ந்து சிக்கன் மட்டன் டெய்லியும் காலையில் மதியானம் நைட்டு 7 நாளைக்கும் 7 வேளையும் இதே தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா உங்களுடைய கேரக்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக சாப்பிட்றீங்களோ அந்த பர்பஸ்க்காக உண்மையில் சாப்பிட்டா அது கை கொடுக்கும். சிக்கன் ஒன்று தான், ஆனால் எந்த எண்ணத்துக்கு சாப்பிட்றீங்க? உடம்புக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா எனர்ஜி கொடுக்கும். ருசி வேணும்னா ருசியை கொடுக்கும். அந்த ருசி பல விதத்தில் ஒரு மனுஷனை கோவக்காரனா, ஒழுக்கத்தில் இருந்து விலகக்கூடிய மனுஷனாகவும் கொடுக்கும். தொடர்ந்து சாப்பிட்டா எல்லா நாளும் எல்லா வேலைகளும் உட்கொண்டால் இந்த பிரச்சனைகள் வரும். ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கேரக்டர்ஸை டிசைட் பண்ணுறதுன்றது பொதுவான ஒரு விஷயங்கள். நான் இந்த 2 மாதம் நான்வெஜிடேரியன் சாப்பிடாம என்னுடைய கேரக்டர்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அந்த மாற்றத்தை பார்த்துருக்கேன், பார்த்ததால தான் சொல்கிறேன். ஆனால் உணவுக்கும் குணாதிசயத்துக்கும் கண்டிப்பாக இருக்குது. ஒரு காட்டுவாசி எப்படி இருப்பாங்க? காட்டில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவான். அவனுக்கு மிருதுவான போக்கு இருக்காது, மென்மையான போக்கு இருக்காது, கோபக்காரனாக இருக்கா. ஏன்? அவன் சாப்பிட்ற சாப்பாடு. எல்லா விஷயமும் உள்ளே என்ன போதோ அதான் வெளியில் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் உடம்பும் மனசும் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியமாக இருந்தால் அவன் நல்ல சாப்பாடை சாப்பிட்றான்னு அர்த்தம். ஆரோக்கியம் கெட்டு போயிடுச்சு, ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறானா, அவன் சாப்பிட்றதுலையும் அவன் சரி பண்ணணும்னு அர்த்தம். அதான் சொல்லுவாங்க வாழ்க்கையில் லைஃப் சைக்கிள் சரி பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் வந்துச்சுன்னா லைஃப் சைக்கிளை உற்று நோக்குங்க. என்ன தப்பு பண்ணுறோம் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை இறங்கிட்டா அத்தனை விஷயங்களும் சரியாகும். வாழ்க்கைன்றது சந்தோஷமாக வாழ்வதற்காக கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பரிசு. இதை தக்க வச்சுக்கிறது ஒவ்வொரு சாய்ராமுடைய கையில் இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.